தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாம இன்னைக்கு 4.5 லட்சம் கோடிக்கு வந்து நீங்க வந்து ஊழல் செஞ்சு இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் லிஸ்ட் எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு பதில் கூட கிடையாது. அதாவது தவறு செஞ்சா வந்து நம்ம வந்து அமைதியா இருப்போம். தவறு செய்யலைன்னா அதை வந்து வெளிப்படையா பேசுவோம். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நீங்க ஏன் சொல்றீங்க, தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து பெருசா பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல வந்து அவதூறு வழக்குகள் வந்து போட்டிருக்கலாம். ஆனா எந்த மாதிரி நடவடிக்கையும் எடுக்காததுக்கு என்ன காரணம்? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, உண்மையே தானே. இன்னைக்கு அவங்க ஆட்சி முடிய போகுதுனால ஏகப்பட்ட ஊழல், கஜானாவை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தானே இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு உங்க வீட்டு பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு லட்சம் கோடி கணக்குல நீங்க வந்து சொத்து நீங்க குமிச்சு வச்சிருக்கீங்கல்ல. அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட தொழில் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. பிரம்மாண்டமான பிசினஸ், கார்பரேட் பிசினஸ் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அதுவும் நம்ம தான் டாக்ஸ் கட்டுறோம். நம்ம டாக்ஸ்ல இருந்தா தளர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம்லாம் சொல்லியிருந்தாரு முதல்வர். என்ன கொடுப்பாங்க? இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. அவங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களுக்கு ஒரு வேலை இன்னைக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? எங்கேருந்து வந்துச்சு? ஏன் அந்த காசு ஏன் நீங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? அப்படியே நிரந்தரமா எதுக்கு வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து நீங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் அந்த 1000 ரூபாய் 3000 ரூபாய் எல்லாம் இவங்களோட காசு தானுங்க. அவங்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல.